பின்வாங்கி இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதை நம்ம ஒத்துக்கணும். நம்ம ரொம்ப எல்லாத்தையுமே எமோஷனலா பார்த்து கிடையாது. பொலிட்டிக்கல் ரியாலிட்டி ஆஃப் தட் டைம் அதுதான் நடந்தது. இந்தியாவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அப்ப பிரஷர் கொடுத்திருந்தாலும் இலங்கை இதுக்கு பண்ணி ஒத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த போரை முடிக்கணும், வெற்றிகரமா முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம். அதனாலதான் நான் சொல்றேன், அப்ப அவங்களால போரை நிறுத்திருக்க முடியாது. பட் ஸ்டில் ஒரு கூட்டணி கட்சி, ஒரு மத்தியில ஆட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கட்சி இத்தனை காலம் ஒரு அவகாசம் கொடுத்துதானே வந்திருக்காங்க. அப்புறம் அந்த முடிவு எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? காங்கிரஸ் போதுமான நேரம் கொடுத்திருக்காங்கன்னு தானே எடுத்துக்கலாம். இப்பதான் நான் அதான் சொல்றேன். இப்ப எடுக்கக்கூடிய இப்ப தமிழ்நாட்டில் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், அதாவது கிரவுண்ட் லெவல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் பிகாஸ் ஆஃப் த பாலச்சந்திரன் எஃபெக்ட். அதான் சொல்றேன். மேலே அப்பெல்லாம் பாலச்சந்திரன் இஷ்யூ கிடையாது. சரி, அப்பவே ஃபார்ம் பண்ணிட்டு தீர்மானம் வலியுறுத்துறோம். அதை கவனிங்க. இன்னைக்கு நேற்று எடுத்தது நீங்க டெசோ ஃபார்ம் பண்ணீங்க. ஆமா, அதுல ஈழம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஈழம் தான் டெசோனா தமிழ்ல சப்போர்ட் தமிழீழம்ங்கிற டிமாண்ட் வைக்கவே இல்லை. தமிழீழம்ங்கிற டிமாண்ட் தீர்மானம் என்ன தீர்மானம் போட்டோம்? There should be a referendum for the political settlement. தமிழ் ஈழமோ அவங்க விரும்புறதுக்கு ரெஃபரண்டம் தீர்மானம் போட்டோம். ஈழமா தனிநாடா அப்படி தீர்மான வாசகம் குணசேகர் போட்டோம். தீர்மானம் நீங்க என்ன கேட்டீங்க. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் என்ன? அதாவது இப்ப இருக்க ஒரே இடத்துல பேசுனீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசுறதும் கேட்காம இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் வச்சுட்டு 2014 எலெக்ஷனை திமுகவால சந்திக்க முடியாது. சோ காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க வெளியில வரணும். அதுக்கு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ரெசல்யூஷனும் சரி, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அஜிடேஷனும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. காலம் கடந்து எடுத்த முடிவு இல்ல, தேர்தலை கவனத்தில் கொண்டு எடுத்த முடிவுன்னு சொல்ல. காலம் கடந்து எடுத்த முடிவு, ஆனால் தேர்தலுக்கு முன்னால் எடுத்த முடிவு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த தேர்தலுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய முடிவு இந்த தேர்தலுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திருமாவளவன் அவரிடம் கேட்கலாம். திருமா, இது ஈழத்தமிழர் நலனில் அக்கறை கொண்டு எடுக்கப்பட்ட முடிவா, அல்லது தேர்தலை மனதில் கொண்டு அடுத்த தேர்தலில் காங்கிரசோடு இருந்தால் கட்டாயம் சரிவு என்பதை புரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கு. அடுத்த 2014 மே மாதம் தான் தேர்தல். அதை இப்ப அதோட ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிறது வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டு சொல்வது, அவதூறு பரப்புவதுங்கிற நோக்கத்தில் சொல்லப்படுவதாகத்தான் நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட அவர் மிஸ்டர் நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை போல டெசோ தொடங்கி பல மாதங்கள் ஆகின்றன. அந்த டெசோ மாநாட்டிலேயே தெளிவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டெசோ என்றாலே தமிழீழம் ஆதரவாளர் கூட்டமைப்பு என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இப்போது நாம் சர்வதேச சூழலும் மாறி இருக்கிறது. 2009 சர்வதேச சூழல் நமக்கு ஆதரவாக இல்லை. எல்லா நாடுகளும் இலங்கை அரசாங்கத்தை அப்போது ஆதரித்துக் கொண்டிருந்தன. இப்போது எனக்கு முன்னர் பேசிய நண்பர் சொன்னது மிக சரியாக சொன்னார். என்னதான் இந்திய அரசு அழுத்தம் கொடுத்திருந்தாலும், அமெரிக்காவே அழுத்தம் கொடுத்திருந்தாலும் கூட சிங்கள இனவெறியர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வெறித்தனமாக இறங்கி போராடி கொண்டிருந்தார்கள். நம்ம இனத்தை அழித்தொழிப்பதிலே கவனம் செலுத்தினார்கள். நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அழித்தொழிப்பதிலே கவனம் செலுத்தினார்கள். ஆக அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. ஆனால் இப்போது அமெரிக்கா திடுதிப்பென்று அன்றைக்கு வேடிக்கை பார்த்த அமெரிக்கா, அன்றைக்கு வேடிக்கை பார்த்த ஐநா பேரவை, அன்றைக்கு வேடிக்கை பார்த்த பான் கி மூன் இப்போது எல்லாரும் தலைகீழாக புரட்டி போட்டு இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு முடிவை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக அமெரிக்கா இன்றைக்கு வேறு முடிவை எடுத்த காரணத்தினால் சர்வதேச சூழல் மாறி இருக்கிறது. அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டால் தான் சர்வதேச சூழல் மாறி இருக்கிறதே தவிர இந்தியா எடுத்த நிலைப்பாட்டினாலோ அல்லது நாம் நடத்திய போராட்டங்களினாலோ உலகத் தமிழர்கள் நடத்திய போராட்டங்களினாலோ இது நேர்ந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்காவை உலகத் தமிழர்கள் போய் வற்புறுத்தினார்கள். அமெரிக்காவிடத்திலே முறையிட்டார்கள். ஆக அமெரிக்கா எடுத்திருக்கிற நிலைப்பாடு தான் இப்போது சர்வதேச சூழலில் ஒரு பெருத்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. அவர்கள் எந்த நலனில் எடுத்தார்கள் என்பது வேறு. ஆனால் நம்முடைய நலன் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே சர்வதேச சூழல் மாறியதால் ஐநா பேரவையிலே கடந்த ஆண்டு 19வது அமர்வில் இது தொடர்பான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சர்வதேச விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டது. சர்வதேச அரங்கில் விவாதிக்கப்பட்டது. இப்போது 3 அமர்வுகள் முடிந்து 22வது அமர்விலே அது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில எஞ்சியுள்ள தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது தொடர்பான தீர்மானத்தை மட்டும்தான் உலக நாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றனவே தவிர இனப்படுகொலை குற்றத்திற்கு தண்டனை வழங்குவது
வழங்குவது தொடர்பாகவோ அந்த மக்களுக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வு வழங்குவது தொடர்பாகவோ இன்னும் யாரும் விவாதிக்கவில்லை. அந்த அளவுக்கு அதை சர்வதேச விவாதத்திற்கு நாம் எடுத்துச் செல்லவில்லை. எனவேதான் இந்த தீர்மானத்தையாக நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்ன அதே வேளையில் இந்த 22வது அமர்வில் இந்த முக்கியமான திருத்தத்தை கொண்டு வரும்படி இந்திய அரசுக்கு வற்புறுத்தினோம். அதாவது இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்பது அதில் இணைக்கப்பட வேண்டும் என்று நாம் சொன்னோம். நீங்கள் முதலிலே கேட்டீர்கள் ஏன் இந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்று. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஃபைனல் டிராஃப்ட் நமக்கு வெளியே வந்துவிட்டது. அதாவது ஃபைனல் டிராஃப்ட் ரெசல்யூஷன் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்திய அரசாங்கம் தலையிட்டு இன்வெஸ்டிகேஷன், அதாவது இண்டிபெண்டன்ட் கிரெடிபிள் இன்வெஸ்டிகேஷன் என்று அந்த வார்த்தையை மாற்றி இருக்கிறது. அதாவது இட் இஸ் டு பி டன் பை கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று அதை திருத்தி இருக்கிறது. இதிலே இந்திய அரசாங்கத்துடைய பங்கு மிக முக்கியமான பங்காக கருதப்படுகிறது. இனப்படுகொலையை செய்த, திட்டமிட்ட இனப்படுகொலையை செய்த ஒரு இனத்தை தொடர்ந்து அதனுடைய அடையாளத்தை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிற இலங்கை அரசாங்கத்தை அதனுடைய மேற்பார்வையிலே இந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்தியா எப்படி நம்புகிறது, அவன் எப்படி நேர்மையான விசாரணை நடத்துவான் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இப்போது நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அதனால் தான் இந்திய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடு தவறானது என்று நாம் ஆத்திரப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கூட மதிக்காமல் அது தொடர்ந்து அடம்பிடிக்கக்கூடிய நிலையில்தான் இந்திய அரசுக்கு அளித்துக் கொண்டிருந்த ஆதரவை நாம் திரும்ப பெற்றிருக்கிறோம். எனவே இது தேர்தலை கணக்கில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக தொடர்ந்து அவதூறுகளை பரப்புவதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் யாராவது எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு குற்றம் சொல்வதும் குறை சொல்லுவதும் தான் நம்முடைய விமர்சகர்களின் ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல நோக்கத்தை நோக்கி நாம் நகருகிற போது ஊக்கப்படுத்தி அனைவரையும் அரவணைத்து முன்னோக்கி இழுத்துச் செல்வதுதான் ஈழத்தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மக்களுக்கு எதிர்த்து செய்தால் அது ஈழ மக்களுக்கு எதிரான துரோகம். அது நாம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டே இந்த களத்தில் நின்றால் அது ஈழ மக்களுக்கு செய்கிற துரோகம். திரு மாணிக் தாகூர், உங்க கருத்து? திருமா அவர்கள் கூறியதை போல இந்தியாவுடைய நிலை என்பது இன்னும் 22ஆம் தேதிக்குள்ள எடுக்கப்பட இருக்கிறது. அதற்கான அதிகாரியை அங்கிருந்து அழைத்திருக்கிறோம். அதனால் நம்மை பொறுத்த மட்டுமே குழப்பத்திற்கு வர வேண்டாம். முதலிலே அங்கிருந்து பேசிய சகோதரர் சிவராஜன் அவர்கள் கூறியதை போல அங்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அருமைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறினார்கள் அங்கிருந்து அதிகாரியை இங்கு அழைத்திருக்கிறோம் என்று. அதனால் இந்தியா இதில் இன்னும் தலையிடவில்லை. தலையிடாத நிலையிலே இந்த டிராப்ட் சர்க்குலேட் பண்ண செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய தலையீடு கடைசி கட்டத்தில் இருக்கும் என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாடு, அந்த நாட்டிலே இருப்பவர்கள் இலங்கையை ஆதரிக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே நாம் இலங்கைக்கு எதிராக இருக்கிறோம். இலங்கையில் நடந்த குற்றங்களை என்பது வேறு. ஆனால் நம்முடைய நிலைமை குறை சொல்லுவதும். இலங்கை ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் 13வது என்ன நடக்க போகுது எதிர்பார்க்கலாம். இல்ல சின்ன விஷயம், பெரிய லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேண்டும் என்பதிலும் மிக தெளிவாக இருக்கிறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தொடங்கி இந்நாள் வரை பல விதத்திலே நம்முடைய அழுத்தம் இலங்கை அரசோடு கொண்டு சென்றிருக்கிறோம். கடந்த முறை இலங்கையை எதிர்த்து ஓட்டளித்திருக்கிறோம். நாம் தயவுசெய்து இதில் அனைத்தையும் மறந்துவிட வேண்டாம். விவாதம் நடந்துட்டு இருந்த பல நாள். போன தடவையும் அதே மாதிரி சிக்கல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அழுத்தம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஹை லெவல் கமிட்டி கூட்டம் தீர்மானம் போட்டோம். அதுக்கு பிறகுதான் நீங்க கொடுத்த அப்பவும் இதே மாதிரி நடந்துட்டு கடைசி கட்டத்துக்கு வந்து என்ன அங்க செய்யறது சொல்லுங்க. கடைசி நகருக்கு வந்தாச்சு. 22 வாக்கெடுப்பு 25 நாள் நடந்து முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியதுதானுங்க. எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்பார்க்கறாங்களா இல்லையா? என்ன நடக்க போகுது எதிர்பார்க்கலாம். இல்ல சின்ன விஷயம் தானே, என்ன பெரிய விஷயம் பேசி பண்ண வேண்டியதானே. போன வட்டம் இதே மாதிரிதான் கடைசி நேரத்தை முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து ஒரு எல்எல்ஆர்சி போட்டு கடைசியில ஒண்ணு மூத்தி போட்டாங்க. கடைசி நேரத்தில் நல்ல முடிவு வந்தது அல்லவா? நான் சொல்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். நண்பர் மாணிக் தாகூர் பேசுற போது ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை அவர் மறுத்துட்டே வர்றாரு. அவர் சொல்ற போது வேற காரணங்கள் அல்ல. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய ரோல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப அவர் திருப்பி என்ன சொல்றாரு, இந்திய இலங்கை ஒப்பந்தம். இந்திய இலங்கை ஒப்பந்தம் 13வது அரசியல் சட்ட திருத்தம் இருக்கு பாருங்க, அதை இலங்கை அரசு தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சது. இன்னைக்கு அதுக்கு உயிரே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கூட உயிரே கிடையாது. அதை பத்தி இந்திய அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்கல. இன்னமும் கூட நான் என்ன சொல்றேன்னாக்க, நண்பர் சேகர் கூட சொன்னாங்க கடைசி யுத்தத்தை நிறுத்திருக்க முடியாதுன்னு. நான் அதுல வேறுபடுறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பொதுமக்களை 2008 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி முள்ளிவாய்க்கால கொண்டு போய் கொல்லப்படுற ஸ்டேஜ்ல ஐக்கிய நாடுகள் சபையோ
அல்லது ஐக்கிய நாடுகளுடைய உறுப்பு நாடுகளோ கப்பல் மூலமா அவங்களெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது என்ற வாக்குறுதி தரப்பட்டது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. இப்ப நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னாக்க அதை எடுத்துட்டு வர முடியும் தான் நினைச்சோம். ஆனால் என்ன ஆச்சுனாக்க கப்பலும் போகல. அங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றிய விவரங்கள் சிதம்பரமே சொன்னார், 70,000 பேர் இருக்காங்க, நாங்க எப்படி காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிரணாப் முகர்ஜி வாக்குறுதி கொடுத்தாரு. எங்க அந்த வாக்குறுதி? அப்ப அதெல்லாம் பாக்குற போது என்னன்னாக்க தமிழ் மக்களுடைய கொலையில் இந்த 1,40,40,000 பேர் இறந்து போன அந்த கொலை இருக்கு பாருங்க, அதை பற்றி இந்திய அரசாங்கத்தினுடைய கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதை மறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்ப வர்ற போது எல்எல்ஆர்சி, இப்ப இந்த உள்நாட்டு விசாரணைங்கிறத பற்றி காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் என்ன கருத்து இருக்கு? அந்த கருத்தை சொல்லணும்ல அவங்க. மாணிக் தாகூர் எல்லாம் பேசுறாரு. இந்த விசாரணையை இப்ப 1,40,40,000 பேர் இறந்திருக்கலாங்கிற மதிப்பீடு நாம செஞ்சது கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையில் 3 பேர் உருவாக்கப்பட்ட குழு வச்சது. அப்ப அத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த செத்தவன் அத்தனை பேரும் தமிழருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கான மாணிக்க தாகூர் அப்புறம் பேசட்டு, நான் சொல்லி முடிச்சோன்னா அதுக்கு பிறகு அடுத்த இதுல கூட அவர் சொல்லிக்கிட்டோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா விசாரணையுமே நீங்கள் ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த எல்எல்ஆர்சியை நான் எடுக்கிறேன், ஒரு சர்வதேச விசாரணை தான் வேணும். அதே போல அங்க நடந்தது தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட 1,40,000 பேரும் தமிழ் மக்கள் தான், அந்த தமிழ் மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு ஒரு விசாரணை வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பகிரங்கமாக இந்திய நாடாளுமன்றத்தில் அறிவிச்சு, அதே போல இத்தனை நாள் நடந்த விஷயத்துல, ஏன்னா அங்க ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிறது ஒன்னும் மறைமுகமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க, மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவீன் பிள்ளை அந்த அம்மா ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சொன்னதுல இந்த இதற்கு பிறகு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது, முற்றாக அழிக்கப்பட்டிருக்குன்னு. அழிக்கப்படலைங்கிற சர்டிபிகேட்டை தந்தது இந்திய அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர். இதெல்லாம் மறுக்கக்கூடிய உண்மை இல்லை. அப்ப அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் கொதிக்கிறோம், தமிழ் மக்கள் கோவப்படுறோம். தமிழ் மக்களுடைய கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியும் சோனியா காந்தியும் என்ன பதில் சொல்ல போறாங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கும்ல. மாணவர்களுடைய போராட்டம் அதான். அவர் பதில கேட்கலாம். திரு மாணிக் தாகூர். அதாவது மிக முக்கியமான விஷயம் இது. அவர்கள் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் நமக்கு முழுமையான உண்மை தெரியாததனுடைய விளைவாகவும் பாதி செய்திகளை வைத்து நாம் முடிவெடுப்பதும் தான். அதே சகோதரர்களை தாழ்மையோடு நான் விரும்புவது என்னென்றால் அது நவநீதன் பிள்ளை அவர்கள், நவீன் பிள்ளை இல்லை, அது ஒரு ஆண் என்பதனையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் நம்மை பொறுத்தமட்டில் மிக தெளிவான ஒரு நிலையில இருக்கிறோம். அதாவது இன்று சோனியா காந்தி அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் உபயோகித்த வார்த்தைகள் என்பது we are anguished by the reports of unspeakable atrocities on innocent civilians and children, especially during the last days of the conflict in 2009. These reports cannot go uninvestigated. That is why we demand for an independent and credible inquiry into the violation of human rights in Sri Lanka. இது சோனியா காந்தி அவர்கள் இன்று உரையாற்றிய உரை பாராளுமன்றத்தில். இல்ல, இந்த உரையில தான் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. திரு மாணிக் தாகூர், நீங்க சொல்ற திருமதி நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் அவருடைய அறிக்கையில் அவர்கள் சொன்னது இன்டர்நேஷனல் ப்ரோப் சொல்றாங்க, இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் என்கொயரி. நீங்க இண்டிபெண்டன்ட் என்கொயரின்ற ஒண்ண சொல்றீங்க, அது இலங்கைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒன்று. நீங்க இன்டர்நேஷனல் என்கொயரியில காங்கிரஸ் கட்சியோட நிலை என்ன, மத்திய அரசாங்கத்தோட நிலை என்ன? நவநீதம் பிள்ளையோட கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? நம்மை பொறுத்த மட்டிலே மிக தெளிவாக இருக்கிறோம். இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை. இண்டிபெண்டன்ட் கிரெடிபிள் என்பதனுடைய அர்த்தம் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்டர்நேஷனலாக இருக்கலாம், அல்லது லோக்கலாகவும் இருக்கலாம், அல்லது அது பிராந்திய லெவலாகவும் இருக்கலாம். நம்மை பொறுத்த மட்டிலே கிரெடிபிள் என்ற வார்த்தைக்கு நாம் புரிந்து கொள்ள கத்து சொல்ல வேண்டாமா? இன்டர்நேஷனல் என்கொயரி நடத்துற என்னங்க சிரமம் இருக்கு? சாட்ல நடந்தது, லைபீரியால் நடந்தது, எல்லா இடத்துல சிரமம் இருக்குது. கேட்டுட்டே போனா எப்படி இது ஒரு முடிவு வரணுமா இல்லையா? இன்னைக்கு மக்கள், எல்லா மக்களும் 90% மக்கள், 90% மக்கள் கோரிக்கை தான் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைக்கு மையப்பள்ளி வரணுமா வேண்டாமா? சோனியா காந்தி சொன்னாங்கன்னா நாங்க கேட்கறது இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் என்கொயரி. ஜெனோசைட்னு சொல்லு,
அண்ணா கேக்குறோம். இந்திரா அம்மா இது ஜெனோசைட் சொல்லியிருக்காங்க 83லயும். இப்போ வந்து முள்ளிவாய்க்கால படுகொலைகள் நடந்திருக்கு, இன படுகொலை நடந்திருக்கு. ஜெனோசைட் சொல்லல என்ன உங்களுக்கு சங்கடம் இருக்கு, சிரமம் இருக்கு, ஏன் யோசிக்கிறீங்க? இன்னொன்னு சொல்றேன், 27ஆம் தேதி அந்த கொஞ்சம் சொல்லிடுற ஐநா வளாகத்துல அங்கேயும் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. கியூபா, ரஷ்யா, ஜப்பான் இவங்க எல்லாம் சேரும்போது அங்க இந்தியாவுக்கு என்ன வேலை? அந்த லாபியில என்ன வேலை? எதிராளிகளோடு ஏன் வேலை இந்தியாவுக்கு? அதான் கேட்கிறோம். நம்பிக்கை எல்லாம் போச்சே, நீங்க எவ்வளவு சொன்னாலும் அங்க இருக்க அதிகாரி சரியில்லையே, அதுக்கு என்ன சரியா பண்ணீங்களா? அங்கதான் கேட்கிறோம். சரி, ஒரு நிமிடம். திரு மாணிக் தாகூர்,